மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சுத்தமான தேங்காய் எண்ணெய் தயாரிப்பு முறை எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் தயாரிப்பு முறைக்கு நம்ம 2 விதமாக நம்ம தேங்காய் பருப்பை சூஸ் பண்ணலாம். ஒன்று நல்ல திரண்ட காயாக இருக்கணும், நான் காணொலியில் காட்டுற மாதிரி. இல்லைன்னா நம்ம கொப்பரைக்காயை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த ரெண்டுலேயுமே நமக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா கிடைக்கும். இதை தவிர இந்த வெள்ளோட்டக்காய் இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த தேங்காய் எண்ணெய்க்கு உபயோகிக்கக்கூடாது. ஏன்னா அதில் எண்ணெய் சத்து கிடையாது. நம்ம எவ்வளோ தான் பருப்பை எடுத்து காய வச்சாலும் அது சுருங்கிக்கிட்டே தான் போகுமே தவிர அதில் எண்ணெய் இருக்காது. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட காயிலிருந்து எப்படி தேங்காய் எண்ணெய் தயாரிக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நமக்கே தெரியும், நம்ம காட்டில் சில காயை தேங்காய் மட்டையோடு உரிக்க முடியும், சில காய் உரிக்க முடியாது. அப்போ நம்ம 2 விதமாகவும் காய வைக்கலாம். மட்டையை உரித்து தொட்டாங்குச்சியோடு வச்சு நம்ம காய வைக்கலாம், இல்லை காயை 2ஆக வெட்டி நம்ம காய வைக்கலாம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம தொட்டாங்குச்சியோடு உடச்சி காய வைக்கும் போது நம்ம தொட்டாங்குச்சியை பருப்பு எடுத்ததுக்கப்புறம் அந்த தொட்டாங்குச்சியை கூட தனியாக நம்ம சேல் பண்ணலாம். சரி, இப்போ 2 விதமாக உடச்சி போடுவோம். இப்போ தொட்டாங்குச்சி மூலியமாக உடச்சி போடும்போது ஒரு பக்கம் குடும்பி இருக்கும் இல்லைங்களா, அந்த குடும்பியை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் காய வைக்கணும். ஏன்னா அந்த குடும்பியோடு இருக்கும்போது அந்த பருப்பு ஈரப்பதமாகவே இருக்கும். அந்த பாக்டீரியா ஃபங்கஸ் உருவாகும், அந்த கருப்பாக இருக்கும். உங்களுக்கு பருப்பே ஒரு கலராக இருக்கிற மாதிரி ஆகிடும், சுத்தமான பருப்பாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், நான் எப்படி வெயிலில் காய வச்சுருக்கேன்ட்டு. இப்போ இந்த மாதிரி காய வைக்கும் போது ஒரு 1-2 நாட்கள் விட்டோம்னா உங்களுக்கு பருப்பு தனியாக ஓடு தனியாக வந்துடும். நம்ம கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் போதே எடுத்துட்டோம்னா நமக்கு அரிஞ்சு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ கொப்பரையாக அப்படியே விற்கும்போது நம்ம 2-3 நாள் விட்டுட்டு எடுத்தோம்னா அப்படியே காய வச்சு விற்றுடலாம். தேங்காய் எண்ணெய் ஆட்டும் போது நம்ம கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் போதே எடுத்து நம்ம அரிஞ்சு போட்டுடணும். இது அரிஞ்சதுலேருந்து ஒரு 3-4 நாட்கள் நம்ம நல்லா வெயிலில் காய வைக்கணும். காய வைக்கும்போது நம்ம பருப்பு பார்த்திங்கன்னா அந்த தோல் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும். நீங்கள் காயை நல்லா படர்ந்து விரிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பருப்புலேயே உங்களுக்கு கையிலே நல்லா எண்ணெய் ஒட்டும். அப்படி இருந்ததுன்னா அது நல்ல பதமாக காஞ்சிருக்குங்கிறது அர்த்தம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த பருப்பு உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா படக்குன்னு உடையும். அப்போ இது நல்ல பதத்தில் காஞ்சிருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்றைக்கு தேங்காய் எண்ணெய் ஆட்டுறமோ அன்னைக்கு காலையில் தேங்காய் பருப்பு இன்னும் ஒரு வாட்டி நல்லா காய வச்சோம்னா பருப்பு நல்லா சூடாக இருக்கும். எடுத்து ஆட்டும் போது மிஷினில் போடும்போது நல்ல எண்ணெய் சீக்கிரமாக வெளியில் வரும். இல்லைன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தால் கூட உங்களுக்கு மிஷினில் மாட்டோம், எண்ணெய் சரியாக கிடைக்காது. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பருப்பை காய வச்சு அதுக்கப்புறமா நம்ம மிஷினில் எண்ணெய் கொடுத்து ஆட்டிக்கலாம். இப்போ இந்த காணொலியில் இருக்க மாதிரி நல்லா பருப்பு காஞ்சிருக்கணும். இது நல்ல பதத்தில் இருக்குன்னு நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் ஆட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கசடாக தான் வரும். அந்த கசடு எண்ணெயை ஒரு 2-3 நாள் நம்ம விட்டோம்னா அந்த கசடு எல்லாம் கீழே இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் எண்ணெய் மட்டும் மேலே இருக்கும். நம்ம இந்த தெளிவாக இருக்கிற எண்ணெயை மட்டும் நம்ம எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு இந்த கசடை மட்டும் எடுத்து வச்சிடலாம். இதுதான் சுத்தமான தேங்காய் எண்ணெய் தயாரிப்பு முறை. இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.